இந்தியாவில் உள்ள இலங்கை எதிரிகளுக்கு மீண்டும் தாயகம் திரும்ப வாய்ப்பு, ஐநா வரவேற்பு. யாழில் கோடிக்கணக்கான தங்க நகைகள் கொள்ளை, பெண் உள்ளிட்ட 3 கைது. யாழ் கொழும்பு தொடருந்து சேவையில் தொடரும் சிக்கல், இயந்திரங்களின் நிலை குறித்து அமைச்சரின் அதிர்ச்சி தகவல். ராகமவில் கோர விபத்து, 8 வயது சிறுமி உயிரிழப்பு, தாய் சகோதரர் வைத்தியசாலையில். மட்டக்களப்பில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள், 17 வயது சிறுவன் பலி. இலங்கையில் தீவிரமடையும் வறட்சி, பல மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கு நெருக்கடி. சுற்றுலா வருமானத்தில் வீழ்ச்சி, மத்திய வங்கியின் புதிய புள்ளி விவரங்கள் வெளியீடு. மன்னாரில் தொடரும் குப்பை எரிப்பு, புகையால் வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள். இந்தியாவில் பல ஆண்டுகளாக தங்கியுள்ள இலங்கை ஏதிலிகள் தாமாக முன்வந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு வசதியாக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள புதிய நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட இனமோதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரின் காரணமாக ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்தியாவிற்கு சென்று அங்கு ஏதிலிகளாக தங்கியுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டின் பெருமளவான இலங்கை ஏதிலிகள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். கடந்த காலங்களில் இவர்களில் ஒரு பகுதியினர் தாயகத்திற்கு மீள திரும்பியிருந்தாலும் இன்னமும் 90,000த்திற்கும் அதிகமானோர் இந்தியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் முறையான கடவுச்சீட்டு அல்லது உரிய அனுமதியின்றி போர்க்காலத்தில் இந்தியாவிற்கு சென்ற இலங்கையர்கள் தங்களது இலங்கை குடியுரிமையை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் சிக்கல்கள் இன்றி மீண்டும் நாட்டிற்கு திரும்புவதற்கான நடைமுறைகளை அரசாங்கம் இலகுவாக்கியுள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக வெளிநாட்டில் வசிக்கும் ஏதிலிகள் தங்களது சொந்த நாட்டிற்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏதிலிகள் தாமாக முன்வந்து பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் தாயகம் திரும்புவதற்கு தேவையான சூழலை உருவாக்குவது முக்கியமானது என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மீள திரும்பும் மக்களுக்கு குடியுரிமை, ஆவணங்கள், வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகின்றது. இந்த நடவடிக்கை பல ஆண்டுகளாக இந்தியாவில் வாழ்ந்து வரும் இலங்கை ஏதிலிகளுக்கு முக்கியமான செய்தியாக அமைந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 3 வெவ்வேறு கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் பெண்ணொருவரை உள்ளடக்கிய 3 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மொத்த பெறுமதி சுமார் 1,70,00,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் முதலில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் பெண் உள்ளிட்ட மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளில் ஒரு பகுதி வெவ்வேறு இடங்களில் அடகு வைக்கப்பட்டு பணமாக மாற்றப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீண்டும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சிலரை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களின் பின்னணியை முழுமையாக கண்டறியும் நோக்கில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் மேலும் பல கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு மற்றும் காங்கேசன்துறை இடையில் இயங்கும் தொடருந்து கடந்த 20ஆம் திகதி பழுதடைந்தமை தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று நாடாளுமன்றத்தில் வெளியாகியுள்ளது. குறித்த தொடருந்து பழுதடைந்ததற்கு அதன் இயந்திரம் மோசமான நிலையில் இருந்ததே காரணம் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தற்போது சேவையில் உள்ள பெரும்பாலான தொடருந்து இயந்திரங்களும் மோசமான நிலையில் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இயந்திரங்கள் மட்டுமன்றி தொடருந்து பெட்டிகளையும் பழுது பார்க்க சேவையை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு இடையே பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடருந்து சேவையை நம்பியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக ஏற்படும் இயந்திர கோளாறுகள் பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக வடக்கிற்கும் கொழும்பிற்கும் இடையே நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு தொடருந்து சேவை மிகவும் முக்கியமான போக்குவரத்து வசதியாக உள்ளது. எனவே பழைய இயந்திரங்களை முறையாக பராமரிப்பதுடன் தேவையான இடங்களில் புதிய இயந்திரங்கள் மற்றும் பெட்டிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுப்பெற்றுள்ளன. தொடருந்து சேவையின் நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எப்போது முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்பது தற்போது பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
ராகம வல்புல வீதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் 8 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வல்புல தொடருந்து நிலையத்திற்கு அருகில் கட்டுப்பாட்டை இழந்த லொரியொன்று விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியுடன் பயணித்த அவரது தாயாரும் சகோதரரும் விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து இடம்பெற்ற விதம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். லோரி எவ்வாறு கட்டுப்பாட்டை இழந்தது, சாரதியின் நிலைமை மற்றும் வீதியின் அப்போதைய சூழ்நிலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. விபத்து இடம்பெற்ற பகுதியை காவல்துறையினர் ஆய்வு செய்ததுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் அவரது குடும்ப உறுப்பினர்கள் 2 காயமடைந்துள்ளமை அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாகனங்களை செலுத்தும் போது சாரதிகள் வேக கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதுடன் வீதி பாதுகாப்பு விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இவ்வாறான விபத்துக்கள் மீண்டும் உணர்த்துகின்றன. மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களுவாஞ்சிக்குடி கல்முனை பிரதான வீதியில் கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு அருகில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீதியை கடப்பதற்காக சில சிறுவர்கள் வீதியோரத்தில் நின்று கொண்டிருந்த போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய 17 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். மேலும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மற்றும் வீதியோரத்தில் நின்றிருந்த 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் முதலில் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீதிகளில் அதிக வேகத்தில் பயணிப்பது எவ்வாறு பாரிய விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இந்த சம்பவமும் மற்றுமொரு சோகமான உதாரணமாக அமைந்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் மோட்டார் சைக்கிள் செலுத்தும் இளைஞர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி பாதுகாப்பு தலைக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். இலங்கையின் பல பகுதிகளில் வறட்சி நிலை தீவிரமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்னினோவின் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியாகுவதற்கு முன்னரே சில பிரதேசங்களில் குடிநீர் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ லடியங்கல பகுதி மக்கள் இந்த நிலைமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள சில கிணறுகள் மற்றும் நீர்நிலைகளில் தண்ணீர் முற்றாக வற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னர் நன்னீர் மீன்பிடி மற்றும் விவசாய நடவடிக்கைகளை நம்பி வாழ்ந்த மக்கள் தற்போது அன்றாட தேவைக்கான தண்ணீரை பெறுவதற்கே நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் தண்ணீருக்காக 5 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, மொனராகலை, மட்டக்களப்பு, ரத்தினபுரி, பதுளை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது முழு மாவட்டங்களும் பாதிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட பிரதேச செயலகம் மற்றும் கிராம அலுவலகர் பிரிவுகளிலேயே நிலைமை அதிகமாக காணப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழையின்மை தொடர்ந்து நீடித்தால் குடிநீர் மற்றும் விவசாய துறையில் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதிகாரிகள் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். இலங்கையின் சுற்றுலாத்துறையின் மூலம் கிடைத்த வருமானத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலப்பகுதியில் சுற்றுலா வருமானமாக சுமார் 1796.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டின் இதே கால பகுதியில் இலங்கை சுமார் 2031.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சுற்றுலா வருமானமாக ஈட்டியிருந்தது. இதனுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அளவு குறைவு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இலங்கையின் அந்நிய செலாவணி வருமானத்தில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் துறையாக காணப்படுகின்றது. ஹோட்டல்கள், உணவகங்கள், சுற்றுலா வழிகாட்டிகள், போக்குவரத்து சேவைகள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் என நாட்டின் பல்வேறு துறைகளும் சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ளன. எனவே சுற்றுலா வருமானத்தில் ஏற்படும் வீழ்ச்சி அந்த துறையுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடைய பலரின் வருமானத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை, அவர்கள் நாட்டில் செலவிடும் தொகை மற்றும் சர்வதேச பொருளாதார நிலைமை உள்ளிட்ட பல காரணிகள் சுற்றுலா வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த நிலையில் ஆண்டின் எஞ்சிய மாதங்களில் சுற்றுலாத்துறை மீண்டும் வளர்ச்சியடையுமா என்பது பொருளாதார வட்டாரங்களில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது.
மன்னார் சின்னக்கடை கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட குருசு நகர் பகுதியில் குப்பைகள் தொடர்ந்து எரிக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நகர சபைக்கு சொந்தமான தினசரி கழிவகற்றல் நிலையத்தில் குப்பைகள் எரிவதால் தொடர்ச்சியாக புகை வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் பரவி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக சில குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவர்கள், வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் புகையினால் அதிகளவில் பாதிக்கப்படுவதாகவும் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் மக்கள் கூறுகின்றனர். குப்பைகள் எரிவதை கட்டுப்படுத்துவதற்காக நகர சபையின் தீயணைப்பு வாகனம் பயன்படுத்தப்பட்ட போதிலும் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. குப்பைகள் முழுமையாக அகற்றப்படாமல் இருப்பதால் மீண்டும் மீண்டும் தீப்பற்றும் நிலை தொடர்வதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் பொலித்தீன் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் எரிவதால் உருவாகும் புகை சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பை அகற்றுதல், கழிவுகளை முறையாக பிரித்தல் மற்றும் பாதுகாப்பான முறையில் அவற்றை நிர்வகித்தல் போன்ற நீண்டகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.